எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது விஞ்ஞானம் மட்டும் இல்ல, மெய்ஞானமும் சொல்றது. என்ன? விஞ்ஞானத்துல பரிகாரம் கிடையாது, மெய்ஞானத்துல அதுக்கு பரிகாரம் உண்டு. ஒண்ணு அற்புதம் நடக்கும், இல்ல சமாதானம் கிடைக்கும். இயேசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரும் ஒரு தெய்வம். சத்தியம்னா என்ன தெரியுமா? சத்தியம்தான் தெய்வம், தெய்வம் தான் சத்தியம். சத்தியம் எத்தனை இருக்க முடியும்? ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆனா அதுக்கு பல பேர் இருக்கும். நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் தெரிஞ்சதை சொல்லட்டுமா? பொதுவா பெயர்களை ரெண்டா பிரிக்கலாம், ஆர்பிட்ரரி நேம் அண்ட் லாஜிக்கல் நேம். அதாவது இடுகுறி பெயர், காரண பெயர். எந்த காரணமும் இல்லாம பெயர் வைக்கிறது இடுகுறி பெயர். கருப்பா பிறந்த குழந்தைக்கு பொன்னுசாமின்னு பெயரை வைக்கிறது இல்லையா? அத மாதிரி காரணத்தோட வைக்கிறது காரண பெயர். மனுஷா கடவுளுக்கு வச்ச பெயர் எல்லாமே காரண பெயர் தான். பகவான் அதாவது பகவன். பகு அவன் என்றால் பகுத்து நிற்பவன், மூவொரு நிலையை பகுத்து நிற்பவன். அதே போல கடவுள். கட என்றால் எல்லாவற்றையும் கடந்தவர், உள் என்றால் உள்ளம். அனைத்தையும் கடந்தவரை உள்ளத்தில் வை அல்லது நினைன்னு அர்த்தம். மொழிக்கு மொழி ஒலிமாற்றம் அடைவது ஒலித்திரிபுன்னு சொல்லுவா. எபிரேயத்துல ஜோசுவா, கிரேக்கத்துல ஈசுசா, அரபியில ஈசா, ஆங்கிலத்துல ஜீசஸ், தமிழ்ல ஈசன் அதாவது இயேசு. கிறிஸ்துன்னு சொல்றாளே அது? எபிரேயத்துல மேசியா, கிரேக்கத்துல கிறிஸ்டாஸ், ஆங்கிலத்துல கிரைஸ்ட், தமிழ்ல கிறிஸ்து அல்லது இறைவன். கிறிஸ்து என்றால் எண்ணெய் ஊற்றி அபிஷேகிக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஒருவர் குருவாகவோ தீர்க்கதரிசியாகவோ அரசராகவோ ஆகின்ற நிலையில் யூத பாரம்பரியத்தில் எண்ணெயால் அபிஷேகம் செய்வார்கள். அந்த அரசர் என்ற நிலையைத்தான் இறை என்றும் இறைவன் என்றும் தமிழில் குறிக்கப்பட்டது. தோமா காலத்தில் வாழ்ந்ததாக நிரூபிக்கப்பட்டு வருகிற திருவள்ளுவர் திருக்குறளில் இறைவாழ்த்தில் மட்டும் 2 இடங்களில் இறைவன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கார். கடைசியில நீங்க என்ன சொல்ல வந்தேளோ அங்கேயே வந்துட்டேன். நீ நம்பணும்னு நான் இதை சொல்லல கோதண்டராமா. நான் படிச்சு ஆராய்ஞ்சதை சொல்றேன். நீ யோசிச்சு பார்க்கலாம், தப்பு இல்ல. வைணவத்தையும் கிறிஸ்துவத்தையும் எப்படி சம்பந்தப்படுத்துறேன்? வைணவத்துல திருக்கோலம், கிறிஸ்துவத்துல மூவொருமை, வைணவத்துல பரஸ்வரூபம் டிரான்செண்டிங் ஃபார்ம், கிறிஸ்துவத்துல தந்தையாம் கடவுள் காட் த ஃபாதர், வைணவத்துல விபவ ஸ்வரூபம் இன்கார்னேட் ஃபார்ம் அல்லது அர்ச்சாவதார சுரூபம் அடோரபிள் ஃபார்ம், கிறிஸ்துவத்துல மகனாம் கடவுள் காட் த சன், வைணவத்துல அந்தர்யாமி சுரூபம் இம்மெனன்ட் ஃபார்ம், கிறிஸ்துவத்துல தூய ஆவியாம் கடவுள் காட் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல வரேடா? தமிழ் இலக்கியங்கள்ல மிக பழமையான சங்க இலக்கியங்கள்ல கூட சிவன், சைவம், விஷ்ணு, வைணவம்ங்கிற பெயர்கள் காணப்படல. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தமிழ் பக்தி இயக்கத்தால் தோன்றியதுதான் சைவம், வைணவம் உள்ளிட்ட 6 வகை சமயங்கள். அந்த காலகட்டத்துல ஆரிய வேதங்கள் எழுதப்படவும் இல்ல, தொகுக்கப்படவும் இல்ல. அப்பா கிறிஸ்துவன் தான் முதல்ல தோடிதுன்னு சொல்றேடா? கிறிஸ்துவின் நற்செய்தி கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்கு வந்துடுத்துங்கிறது சரித்திர உண்மை. அதுக்கு அந்த காலத்துல கடல் வழி தரை வழி போக்குவரத்து காரணமா இருந்தது. ஆனா இயேசுவுடைய சீடர் தோமா இந்தியாவுக்கு வந்தது கிபி 49ஆம் ஆண்டு.